ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8 ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் 8.5 பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ல அடிக்கடி இதுல இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னொன்று இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான். எல்லாமே அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த கார்பனைல் காம்பவுண்டும் என்ன அமோனியா டெரிவேட்டிவ் கொடுத்துருக்காங்களோ அதுல ரெண்டுத்துல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ 8.5 பார்ப்போம். ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். இப்போ இங்க நம்மளுக்கு நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம், வெறும் கார்பனைல் பார்ட் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இதுல இருக்க ஆக்சிஜன், இங்க நம்மளுக்கு ஹைட்ராக்சில் அமீன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த H2வும் இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும். ஸோ நான் இதை இப்படி காமிக்கிறேன். இப்ப என்ன ஆகும், இதுல இருக்க நைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் இருந்த இடத்துல போய் அட்டாச் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது? ஓகேவா? ஸோ இந்த டபுள் பாண்ட் அப்படியே போட்டுக்கணும். இப்போ இந்த N அதுக்கப்புறம் OH. ஸோ இது நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். சரியா? பிளஸ் வாட்டர் மாலிக்யூல். உங்களுக்கு என்ன ரியாக்டன்ட் கொடுத்துருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய அந்த கார்பனில் ஆக்சிஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி பார்ட்டை அப்படியே போட்டுக்கணும். இப்ப ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைக்ளோ ஹெக்ஸனோன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு. ஸோ இது மேல இருக்கிறது நான் ஹைட்ராக்சில் அமீன் சொன்னேன். இது 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரசீன் இதனுடைய பேர். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் ஹைட்ரசோன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த H2வையும் நீங்க என்ன பண்ண போறீங்க, ரிமூவ் பண்ண போறீங்க வாட்டரா. அப்ப நம்ம மீதம் எப்படி எழுதுவோம், இந்த ரிங் அப்படியே போட போறோம். இதுல டபுள் பாண்ட் அப்படியே இருக்க போது இப்ப இந்த நைட்ரஜனை இதுல அட்டாச் பண்ணும். ஸோ N அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த பக்கம் இங்க ஒரு NO2, இங்க ஒரு NO2. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசோன் காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு டபுள் பாண்ட் ஆல்டிஹைடு கொடுத்துருக்காங்க, ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் NH2CO NH2 அப்படின்றது இதுக்கு பேரு செமி கார்பசைடு. அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் செமி கார்பசோன் கிடைக்கும். இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம், வாட்டர் மாலிகுலை தான் ரிமூவ் பண்ண போறோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனைல் கார்பனோட ஒரு NH2 இருக்குது, இந்த கார்பனைல் கார்பனுக்கு இந்த சைடுல NH2 இருக்கு. இது ரெண்டுத்துல யாரை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இந்த சைடு இருக்கிற H2 தான் நீங்க என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்ப இந்த ஆக்சிஜனும் இந்த H2வும் என்ன ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். சரி, அப்போ இந்த நைட்ரஜன் தான் என்ன பண்ணும், இந்த கார்பனைல் கார்பன்ல அட்டாச் ஆகும். ஸோ அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும், RCH டபுள் பாண்ட் CH, இந்த இடத்துல CH இருக்கும். ஓகேவா? ஸோ CH இருக்கும். இப்போ டபுள் பாண்ட், இந்த கார்பன் டபுள் பாண்ட் எதுகிட்ட போகுது, இந்த நைட்ரஜன் கிட்ட N, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பார்ட்டி NH CONH2. ஸோ இது செமி கார்பசோன் காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அசிட்டோஃபினான் கொடுத்துருக்காங்க. இது C6H5 COCH3. இது கூட இங்க நம்மளுக்கு சாதாரண ஒரு பிரைமரி அமீன் கொடுத்துருக்காங்க, எத்தில் அமீன். இங்க என்ன ஆகும், இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் இதுல இருக்கக்கூடிய இந்த H2 கூட என்ன ஆயிடும், வாட்டரா போயிரும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்,
பென்சின் ரிங் அப்படியே போடுறோம். ஸோ இந்த இடத்துல C, இங்க டபுள் பாண்ட்ல இப்ப என்ன ஆகும்? இந்த நைட்ரஜன் அப்புறம் CH2 CH எத்தில் பார்ட் அட்டாச் ஆகும். இந்த CH3 அப்படியே இருக்கு. சரியா? இப்போ எல்லாத்துலயுமே நம்மளுக்கு இதுல என்ன ரிமூவ் ஆகும் அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் தான் ரிமூவ் ஆயிரும். பிளஸ் வாட்டர். சரியா? ஸோ 8.5 பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்மளுக்கு கார்பனைல் காம்பவுண்டு ஒரு அமோனியா டெரிவேட்டிவ் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம ப்ராடக்டா எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.